நம்ம இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா பார்த்தீங்கன்னா, அதிசார திடீரென மீட் பண்ணியிருக்காரு. இந்த சந்திப்பு எதற்காக நடந்தது அப்படின்ற தகவல் தற்போது விலாவரியாக வந்திருக்கு. அதாவது தீனா பில்லா மங்காத்தா ஆரம்பம் அப்படின்னு இவங்களுடைய கூட்டணி வெளியான படங்களுடைய பாடல்களுடைய பின்னணி இசையும் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதிலுமே குறிப்பாக பில்லா மற்றும் மங்காத்தா ஆகிய படங்கள்ல நம்ம இவனுடைய பின்னணி இசை படத்துடைய வெற்றிக்கு ஒரு பக்கபலமாக அமைஞ்சது. இவ்வாறு பல சிறப்பான படைப்புகளை நம்ம அதிசாரும் யுவன் சங்கர் ராஜா அவர்களுமே இணைந்து கொடுத்திருக்காங்க. ஆகையால நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அடுத்தடுத்த படங்கள்ல அதிசாருடன் இணைய வேண்டும் அப்படின்றது ஏகே ரசிகர்களுடைய ஆசையாகவுமே இருந்தது. அநேகமாக அது அதிசாருடைய அடுத்த படத்திலேயே நடந்தா மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்றது ரசிகர்களுடைய விருப்பமாக இருக்கு. அதிசர் அடுத்ததாக ஆதிக் இயக்கத்துல தான் நடிப்பார் அப்படின்றது உறுதியுமே ஆகிருக்கு. ஒருவேளை ஆதிக் தான் அதிசாருடைய அடுத்த படத்தின் இயக்குனர் அப்படின்னா அந்த படத்திற்கு அநேகமாக ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ஆனாலுமே நம்ம ஏகே அவர்கள் மனது வைத்தால் கண்டிப்பாக ஏகே 64 படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இந்த நிலையில இந்த மீட்டிங் எதற்காக நடந்துள்ளது அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம அதிசர் அஜித் குமார் ரேசிங் அப்படின்ற ஒரு ரேசிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இதற்கான பேச்சுவார்த்தைக்காக தான் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அதிசரை மீட் பண்ணியிருக்காரா. இந்த தகவலை யுவன் சங்கர் ராஜா அவர்களே வெளியிட்டிருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.